ராவணா பார்வையாளர்கள், தமிழ் உறவுகள் மற்ற ராவணா நல விரும்பிகளுக்கு வணக்கம். இது தேர்தல் பரபரப்பு காலம். 2, 3 விஷயங்கள பார்த்துடலாம். முதல்ல காரைக்குடியை நம்ம சுத்தி வந்துட்டு இருந்தோம். அங்க கள நிலவரம் எப்படி இருக்குதுன்றத பத்தி நேற்று ஒரு பதிவு போட்டிருந்தோம். அந்த பதிவ வழக்கம் போல ரிப்போர்ட் அடிச்சு, அதில சில எண்களை குறிப்பிட்டிருக்கிறோம். அந்த பதாகைகள்ல பின்னாடி எண்கள் இருந்ததால குறிப்பிடப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு எடுத்துட்டாங்க அத. திரும்பவும் அத எடிட் பண்ணி போட்டிருக்கிறோம். என்ன நடக்குதுன்றத பார்ப்போம். அது ஏன் நமக்கு மட்டும் தான் அந்த சோதனை வருதா? நமக்கு மட்டும் தான் அப்படியான ரிப்போர்ட் அடிக்கிறாங்களா? அப்படின்றது தெரியல. இதோட 5வது வீடியோ நம்ம ராவணாவிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து நம்ம பார்க்குறோம், முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம் என்ன நடக்குதுன்றது. இப்போ பரபரப்பான ஒரு சம்பவத்துக்கு 2, 3 விடயங்கள் நடந்திருக்குது. முதல் சம்பவம் சீமான் காரைக்குடி தொகுதியில் அவருக்கு வீடும் இல்லை, வாக்கும் இல்லை, அவர் நிற்கலாமான்னு சொல்லிட்டு மதிப்புக்குரிய கார்த்தி சிதம்பரம் அவர்கள் பேசியிருக்கிறாங்க. சிதம்பரத்தனுடைய மகன் கார்த்தி பேசியிருக்காப்புல. இதில் என்னன்னா, இவர்களையெல்லாம் விட்ட குறை இப்படிலாம் வருது அப்படின்னு வெளிப்படையாக நம்ம பேசலாம். விட்ட குறைனாக்கா வெற்றி பெற அவரெல்லாம் வெற்றி பெற்று எம்பி ஆக முடியுது பாருங்க அப்படின்ற அளவுக்கு அந்த தொகுதியில் நாம் தமிழர் கட்சி கடுமையாக இறங்கி அவரை தோற்கடிச்சிருந்தாக்கா இன்னைக்கு அந்த வார்த்தை அவர் பேசியிருக்க மாட்டார். 2011 2009 இன அழிப்பு முடிஞ்சோடனே 2011 நடந்த அந்த தேர்தலில் இந்த காங்கிரஸை வேரோடு மண்ணோட தோற்கடிக்கணும். இந்த துரோக கும்பல் திமுகவும் தோற்கடிக்கணும்னு அன்றைக்கி வெறி கொண்டு சுற்றினார். எல்லா தொகுதியுமே சுற்றிட்டு வந்தார் சீமான். அவர் போகாத அந்த பகுதி மட்டும்தான் உங்களுக்கு காங்கிரஸை வெற்றி பெற முடியுது. அவர் போய் கால் வச்சு பிரச்சாரம் பண்ண எல்லா இடத்துலையுமே மண்ணை கவர்ந்து 2019 நாடாளுமன்ற தேர்தலில் இந்த மாதிரியான ஒரு முடிவை எடுத்து அவர் போகாததனுடைய விளைவு சிதம்பரம் உட்காந்துக்கிட்டு இப்படிலாம் நெஞ்ச நிமித்திய அவர் பேசுகிறார். சீமானுக்கு இங்கே வாக்கும் இல்லை, வீடும் இல்லை, அவர் எப்படி இங்கே போட்டு அவர் அந்த மண்ணின் மைந்தன் இல்லையா? அதான் சொல்ல வராரு. நீங்கள்லாம் மண்ணின் மைந்தர்களுக்கு ஓட்டு போடுங்க, இங்கே அவருக்கு போடாதீங்க. எப்படி இருக்குது பாருங்க அப்படின்னா சீமான் அதுக்கு தான் கேட்குறாரு. சரி, உங்கள் ராகுல் காந்தி கேரளாவில் ஓட்டு இல்லை, வீடும் கிடையாது, ஏன் வயநாட்டில் போட்டிட்டாரு? அவருக்கு பிறகு அப்புறம் பிரியங்கா காந்தி நின்று ஜெயிச்சிருக்கு நாடாளுமன்ற உறுப்பினராக. அவங்களுக்கு இங்கே ஓட்டு இல்லை, வீடுமே கிடையாது, எப்படி ஜெயித்தாங்க? இவருடைய அப்பா வடக்கு மாநிலத்தில் தான் தமிழ்நாட்டில் இல்லை, ராஜ்யசபா நியமன உறுப்பினராக வேற ஒரு ஸ்டேட்லேருந்து தான், மாநிலத்திலேருந்து தான் அவருக்கு அந்த ராஜ்யசபா நியமன உறுப்பினர் கொடுத்துருக்காங்க. அங்கே அவருக்கு ஓட்டு இல்லை, வீடுமே கிடையாது. எப்படி இது? அப்போ ஒரே நாடு ஒரே மொழி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற அந்த சிதம்பரம், கார்த்தி சிதம்பரம் சொல்கிறதெல்லாம் இதெல்லாம் எவ்வளோ பித்தலாட்டன்றது தெரியுது அவங்களுக்கு. ஓட்டு எலெக்ஷன் வந்துட்டால் சொந்த சாதி, சொந்த ஊர், இப்படியெல்லாம் பேச வேண்டியது. அப்புறம் மற்ற நேரத்தில் தேசிய இது பிரிவினையெல்லாம் பேசலாமல், தேசியெல்லாம் எல்லாமே இந்தியாவுக்குள்ளே ஒரு தாய் மக்கள் எல்லாம் இந்தியாவுக்குள்ளே மதம் பார்க்கக்கூடாது. இப்படிலாம் என்ன வசனம்? ஒரு ஏமாற்று. தேர்தல்னு வந்துட்டோன்னு டக்குன்னு பள்ளி கத்த ஆரம்பிச்சிருச்சு இல்லை, சீமான் இந்த ஊரை சேர்ந்தவர் இல்லை, ஓட்டிங்க இல்லை, அவருக்கு போடக்கூடாது அப்படின்னு உங்களுக்கு எவ்வளவு வஞ்சிச்சு. கடந்த காலங்களில் எவ்வளோ விடயங்களில் சீமான் இவரெல்லாம் ஒரு பொருட்டு பேசுகிறத பெரிய விஷயமா இல்லை. சரி, இந்த மண்ணை சேர்ந்தவர் விட்டு தொலைஞ்சிட்டு போகட்டும் அப்படின்னு பெருந்தன்மையாக விலகினது சீமான். அது இன்னைக்கு உங்களை எந்த அளவுக்கு பேச வச்சிருக்கு. அதுதான் கேட்டார், யார் இந்த மண்ணை சேர்ந்தவன்றது மக்களுக்கு தெரியும், பேசுவாங்கன்னு. நீங்கள் என்ன செய்தீங்க இந்த தொகுதிக்குள்ளார? இது வரைக்கும் இருந்தவர்கள் இத்தனை வருஷத்தில் நீங்கள் இருந்துட்டு இருந்தால் அந்த மண், அந்த தொகுதி, காரைக்குடி தொகுதி என்ன முன்னேற்றத்தை கண்டு இருக்குது, அதை தான் பேசுவோம். அதை பேசு, மக்கள்கிட்ட அதை பிரச்சாரம் பண்ணு. கடைசி நேரத்தில் ஜாதியை சொல்லி ஓட்டு கேட்காத, இலவசத்தை சொல்லி ஓட்டு கேட்காத, மக்களுக்கு என்ன செய்திருக்கிறோன்றதை சொல்லி ஓட்டுக்கு. காரைக்குடி தொகுதி இன்னும் காரைக்குடியாக இருக்குது. அரை நூற்றாண்டு கடந்து போச்சு. தேர்தல் அரசியல் சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அவளுக்கான தொகுதி நிதினே கிட்டத்தட்ட 3 கோடி ரூபாய் இருக்குது. அதை முறையாக செய்திருந்தாங்கன்னா அந்த தொகுதி இன்றைக்கி மேம்பட்டிருக்கு இத்தனை ஆண்டுகளில். ஆனாலும் சென்னையில் இருக்கிற மாதிரி தான் அங்கே இருக்க, ஒரு பெரிய வித்தியாசம்லாம் இல்லை. இதே ரோடு, இதே சாலை, எந்த தொழில் வளர்ச்சியும் இல்லாமல் வச்சுட்ருக்கு. அதை சொல்லி அதை பிரச்சாரம் பண்ணி வேலையை ஓட்டை கேளுங்க. சாதியை சொல்கிறது, சாதிக்கு பின்னாடி போய் பதுங்கிக்கிறது, ஊரை சொல்கிறது, ஊருக்கு பின்னாடி பதுங்கிக்கிறது, ஊர் பேரை சொல்லிவிட்டு இங்கெல்லாம் ஓட்டு இருக்குதான்னு கேட்குறது, இந்த மாதிரி கோழைத்தனம்லாம் கூடாது. அதை தான் சீமான் சாடுறாரு. உங்களுக்கு உங்கள் அப்பாவுக்கு எங்கே ஓட்டு வீடு இருந்துச்சு, இப்போ எப்படி அவர் எம்பியாக இருக்கிறாரு? உங்கள் தலைவர், தேசிய தலைவர் ராகுல் காந்தியும் சரி, மற்றவங்களும் சரி நின்று இருக்காங்க கேரளாவில். கேரளாவில்னா அவங்களுக்கு பூர்வீகமாக அவங்களுக்கு. இதெல்லாம் எப்படி இருக்குது? நக்கல் தானே அப்படின்றத அவர் இன்றைக்கி கேட்டிருக்கிறார். இது தேர்தல் தொடங்கிட்டாவே இந்த மாதிரியான விடயங்கள்லாம் வெளியில் வந்துடுது. ஒரு அநாகரிகமான வார்த்தைகள், நீ இந்த மண்ணை சேர்ந்தவன் இல்லை, நீ இந்த ஊரை சேர்ந்தவன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டுன்னு.
பூர்வீக தமிழர்கள்ன்றது வேற, வந்து இங்கே குடியிருக்கக்கூடியவர்கள் வேற, அதிகார பகிர்வுன்றது வேற. இந்த அடிப்படையில் பேசக்கூடியதை எடுத்துக்கிட்டு சீமான் வந்து இனவெறி பிடிச்சவர், அந்த வெறி பிடிச்சவர், மொழி வெறி பிடிச்சவர்னு பேசிட்டு இருந்தீங்கன்னா, நீங்கள்லாம் கர்நாடகாவிலையும் கேரளாவிலையும் ஆந்திராவிலையும் ஒரு முறை போய் இருந்துட்டு வாங்க அப்படின்னு தான் நம்ம சொல்ல வரோம். கார்த்தி சிதம்பரம் எந்த அளவுக்கு இப்போ பயந்து போயிருக்கிறார்ன்ற வெளிப்பாடு தான் அது. தொகுதி வந்து மாறிக்கிட்டு இருக்குது. மிகப்பெரிய இன்டலெக்சுவல் அந்த தொகுதிக்குள்ள உண்மையான இன்டலெக்சுவல், உண்மையான படித்தவங்க, உண்மையிலேயே அந்த மண்ணு மேலே விருப்பம் இருக்கக்கூடியவர்கள், படிக்காத மண்ணை நேசிக்கக்கூடிய மக்களுக்கும் சீமானுடைய வரவு நமக்கு தேவை. ஏன் அந்த தொகுதி இப்படியே இருக்குது? இந்த தொகுதியில் ஒரு மாற்றம் ஏற்கனவே இருக்கிறவர்கள் தான் திரும்ப வராங்க. அதே போல தான் இருக்க போகுது அந்த தொகுதி. புரிதல் உங்களுக்கு? பாஜக கையிலும் காங்கிரஸ் கையிலும் மாறி மாறி வந்துட்டப்போ அந்த தொகுதி எப்படி இருந்துட்டு இருந்தது, திராவிட கட்சி கையில் இருந்தப்போ எப்படி இருந்தது, புதுசாக ஒன்றும் இருக்க போகிறது இல்லையா? அதே ஆளு தானே, அதே கட்சி, அதே நபர்கள் தானே வெற்றி பெறுறாங்க. இவர்கள் வந்து என்ன புதுசாக நடந்துட போகுது? சீமான் வந்தால் ஒரு மாற்றம் வரும் இந்த தொகுதிக்கு அப்படின்னு இந்த மக்கள் நினைக்க தொடங்கிட்டாங்க. அதனுடைய பயம், அச்சம் தான் கார்த்தி சிதம்பரம் இந்த அளவுக்கு பேசுகிறாரு. இருக்கட்டும், நம்ம அடுத்த விஷயத்துக்கு வருவோம். இதே தான் திமுக அதிமுக சொல்கிறாங்க. களத்தில் இந்த மக்களுக்கு என்ன செய்தோன்னு சொல்லிட்டு ஓட்டு கேட்கணும். பொய்யா பிரச்சாரம் பண்ணிவிட்டு சொந்த பிரச்சனையெல்லாம் பேசிக்கிட்டு, இந்த திமுகனுடைய பிரச்சாரம் எப்பவுமே அப்படி தான் இருக்கும். களத்தில் இது இருக்காது. எதையாவது ஒன்று சொல்லிக்கிட்டு ஒரு அவதூறு வார்த்தைகளை பேசிக்கிட்டு, அவர் தான் அவதூறு பேசினார்னு எதிராளிக்கு மேலே வச்சுக்கிட்டு அதை நோக்கியே தேர்தலை கொண்டுட்டு போவாங்க. முதல் ஒரு விடயம், கூகுள் எல்லாமே திறந்தாக்கா ஒரு விளம்பரம் வந்துக்கிட்டு இருக்கு. என்னென்னா, மேலே கேட்டு சொல்கிறாங்க. மொரட்டு அடிமை எந்த யார்? எடப்பாடி பழனிசாமி வந்து எதுவானாலும் மேலே தான் கேட்டு சொல்வார் டெல்லியில். இப்படிப்பட்டவர் உங்களுக்கு வேணுமா? யோசிங்க. நாம்பளாவே சிந்திப்போம், நாம்பளாவே முடிவு எடுக்கணும். ஐயா ஸ்டாலின் மட்டும் இல்லை, அவங்க அப்பா கருணாநிதி நினைச்சாலும் கூட சுயமாக சிந்தித்து சுயமாக தமிழ்நாட்டில் ஒரு முடிவு, அதெல்லாம் காலம் மாறி போச்சு. இல்லை, இன்றைக்கி எதுக்கு எடுத்தாலும் இங்கே டெல்லியில் மேலே கேட்டு தான் நீங்கள் பண்ணணும். தொழிலை ஈர்த்துக்கிட்டு வரோம், தொழிலை போய் கயிறு கட்டி இழுத்துட்டு வரோன்னு வெளிநாட்டுக்கு போனார்ல ஐயா ஸ்டாலின், யாரை கேட்டுக்கிட்டு போனார்? எங்கே மத்திய அரசுக்கிட்ட அனுமதி வாங்கினாங்களா இல்லையா? தொழில் முதலீடு நீங்கள் கடன் வாங்குறதுக்கு மேலே டெல்லியில் கேட்கணுமா இல்லையா? ஒரு திட்டங்களை மத்திய அரசுடைய திட்டங்களுக்கு நீங்கள் இங்கே மாநிலத்தில் எந்த திட்டம் போட்டாலும் சரி நின்று கொண்டாலும் அங்கே அனுமதி நிதி ஒதுக்கீடுன்றதை கேட்குறீங்களா இல்லையா? நாங்கள் நிதியை கேட்டுட்டுக்கிறோம், கொடுக்கல அப்படின்றப்ப பாரதிய ஜனதா கட்சி ஒரு பெரிய பட்டியலே போகும். எவ்வளவு தொகைகளை தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கி இருக்கிறோம், இருட்டடிப்பு செய்து மக்களை ஏமாற்றி கொண்டு இருக்கிறது திமுக அரசு, ஸ்டாலின் அரசு அப்படின்னு. அவ்வளவு திட்டங்களுக்கும் நிதியை ஒதுக்கி இருக்கிறதா சொல்கிறாங்க புள்ளி விவரம். ஆனாலும் எங்களுக்கு கேட்டதெல்லாம் கொடுக்கல, தமிழ்நாடை புறக்கணிக்கிறது ஒரு பொய்யா பிரச்சாரம் பண்ணி, இவர்கள் வந்தாலும் சரி, இவங்க அப்பா யார் வந்தாலும் சரி, டெல்லியை கேட்டு தான் ஒன்றும் செய்ய முடியும். டெல்லியை கேட்டு தான் எடப்பாடி பழனிசாமி 16 மருத்துவக் கல்லூரிகளை கொண்டு வந்தார் தமிழ்நாட்டுக்குள்ளார. நிறைய திட்டங்களை கொண்டு வந்தது டெல்லியை கேட்டு தான். நீங்கள் என்ன இந்த 5 வருஷத்தில் சாதிச்சிங்கன்னா, உங்களுக்கு சாதிச்சிட்டிங்க, உங்கள் குடும்ப சொத்தெல்லாம் டெவலப் ஆகிடுச்சு. மக்கள் வந்து கடனில் இருக்கிறவங்க ஒரு 5 லட்சம் கோடிக்கு மேலே கடன் வாங்கியிருக்கிறீங்க. அதற்கான திட்ட வரைவு என்னென்னலாம் செய்தீங்க, வெள்ளை அறிக்கை கொடுங்கன்னா இந்த வெள்ளை பேப்பர் காட்டுன்னு சொல்லிட்டு நக்கலாக சுற்றிட்டு இருக்கிற கூட்டம் நீங்கள். யார் வந்தாலும் இந்தியாவுக்குள்ளே எந்த மாநில முதலமைச்சரும் டெல்லியில் கேட்டு தான் எல்லாம் செய்ய முடியும். இவங்க மட்டும் வந்துட்டாங்க, நாங்கள் டெல்லியில் கேட்காம சுயமாக, அப்புறம் எதுக்கு மாநில உரிமை போர்னு தனியாக ஒரு ஸ்லோகம் சொல்லிட்டு சுற்றுறீங்க? நாங்கள் வந்தால் மாநில உரிமையை மீட்டுடுவோம். அப்புறம் எந்த உரிமை வந்து மத்திய அரசு? அதான் உங்ககிட்ட மீட்கலை, எல்லாம் மத்திய அரசுக்கிட்ட தான் இருக்குது. நீங்கள் ஏன் மீட்கிறேன்னு சொல்லி ஓட்டு கேட்குறீங்க? மீட்கிறேன்னாவே நீங்கள் ஒன்றிய அரசுக்கிட்ட எல்லாத்தையும் கேட்டு தான் செய்யணும். ஒரு திட்டத்தையும் நடைமுறைப்படுத்துறது ஒன்றிய அரசுக்கிட்ட நீங்கள் மத்திய அரசுக்கிட்ட கேட்டு தான் செய்யணும். அது எடப்பாடின்னு இல்லை, யார் வந்தாலும் செய்வாங்க. ஆனால் பிரச்சாரம் எப்படி ஒரு பொய் பிரச்சாரம் பாருங்கள். எது வேணாலும் மேலே கேட்டு சொல்கிற அவராக அவங்களுக்கு வேணும். நீங்களே கேட்டு அப்படின்னு நீட்டிட்டீங்கல்ல தமிழ்நாட்டுக்குள்ளே அந்த 5 வருஷத்தில். எவ்வளவோ கீழ்ச்சி நாளாக தொங்க போட்டிங்கள, எவ்வளோ திட்டங்களை நீங்கள் இங்கே ஒன்று உருப்படியாக வந்திருக்கிறதா? மத்திய அரசு கொடுத்த நிதியிலிருந்து தான் எடுத்து அட்டவணை பிரிவருக்கு அவங்களுடைய வளர்ச்சி கொடுத்த பணத்தை எடுத்து நீங்கள் மற்றதுக்கு செலவு பண்ணியிருக்கீங்க. மகளிருக்கு 1000 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு எது மத்திய அரசுடைய பங்கீடு இல்லாமல் உதவி இல்லாமல் நீங்களாம் இங்கே தோண்டி வச்சு பள்ளம் என்ன பண்ணலாம் சொல்லுங்கள் பார்ப்போம். நீங்கள் ஒன்றிய அரசுக்கிட்ட மத்திய அரசுகிட்ட கேட்காத என்ன நீங்கள் இது வரைக்கும் இந்த 5 வருஷத்தில் என்ன நீங்கள் நாளாக தோண்டி போட்டது இருக்குது, கீழ்ச்சி போட்டது இருக்குது? ஸோ ஏதாவது ஒன்று சொல்லுங்கள். எடப்பாடி என்ன அவர் வந்துட்டால் டெல்லியில் தான் கேட்டு சொல்லணும், டெல்லியில் கேட்டு வாங்கியிருந்தால் தான் தமிழ்நாடு அந்தளவுக்கு அந்த கடந்த காலத்தில் இருந்தது. நிறைய திட்டங்கள் கேட்டு வாங்கியிருந்தாங்க எடப்பாடி அரசு. ஆனால் அந்த இன்னைக்கு உங்கள் அரசு திமுக அரசு சொல்கிறது டெல்டா பகுதியில் அதெல்லாம் வந்து மீத்தேன்னு அது இது நிறைய திட்டங்கள்லாம் வரத்தான் செய்யும், நடைமுறைப்படுத்த தான் செய்யும்னு சொல்லிட்டார். யார்? டிஆர் பாலுவோட மகன் டிஆர்பி ராஜா வந்து சொல்லிக்கிறார். திமுக அரசு
உழவர்களுக்கு, விவசாயிக்கு, விவசாய மண்ணுக்கு பெரும் துரோகத்தை செய்யுது. ஆனா இதே வந்து இது மத்திய அரசு திட்டம் திமுக எடுத்துக்கிட்டு வருது. டெல்லிய கேட்டுக்கிட்டு இதெல்லாம் செய்யுது திமுக. எடப்பாடி அவர்கள் இருந்தபோது அந்த மாதிரிலாம் இந்த மண்ணுல நீங்க எந்த திட்டமும் கொண்டு வராதீங்க. அது பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் சொல்லிட்டு அறிவிச்சார் எடப்பாடி. இப்ப யாரு டெல்லிக்கு அடிமையா இருக்கிறாங்கன்றத புரிஞ்சுக்கங்க. மம்தா பானர்ஜி, மேற்கு வங்கத்துல இருக்கக்கூடிய மம்தா பானர்ஜி வந்து பாரதிய ஜனதா கட்சியும் திமுகவும் அண்டர் கிரவுண்ட் டீலிங் போட்டிருக்கிறது. அது திமுகவில் கூட்டணியில் இருக்கக்கூடிய திருமாவளவனே ஒரு டைம் வார்த்தையை விட்டார். ஒரு அண்டர் கிரவுண்ட் டீலிங் அவங்களுக்குள்ளே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ மம்தா பானர்ஜி சொல்கிறாங்க, மேற்கு வங்கத்திலிருந்து 500க்கும் மேற்பட்ட அதிகாரிகளை தமிழ்நாட்டு தேர்தல் பணிக்காக பாரதிய ஜனதா கட்சி கொண்டுட்டு போயிருக்கு. திமுகவுக்கு வேலை செய்வதற்காக பதிலுக்காக இங்கிருந்து 500 பேரை பாரதிய ஜனதா கட்சி அங்கே கொண்டு வந்து இறக்கி இருக்குது. திமுகவுக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் ஒரு அண்டர் கிரவுண்ட் டீலிங் இருக்கிறதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. இங்கே இப்போ பார்த்தா அப்படி தான் அவங்களுடைய செயல்பாடு எல்லாமே இருக்குது. கடந்த 5 ஆண்டுகளில் திமுகவை நோக்கி எத்தனையோ புகார், எத்தனையோ ரெய்டு, எத்தனையோ இதெல்லாம் நடந்தது. ஒரு விடயத்தில் கூட நடவடிக்கை இல்லை. டெல்லிக்கு போவாங்க, கதவு சாத்திக்கிட்டு பின்னாடி எதுவும் கெஞ்சுவாங்களா அந்த மாதிரி ஏதோ நடத்திட்டு ரிட்டர்ன் வந்துட்டு அந்த ரெய்டு வரப்போ மட்டும் மக்களை போய் பார்க்குறாங்க. மக்கள் நலனுக்காக சந்திப்பேன்னு சொல்லிட்டு பிரதமரை போய் பார்க்குறாங்க. அடுத்த நிமிஷம் எந்த திட்டத்துக்கான கடிதம் எழுதி உட்காந்துட்டு இருப்பாங்க. அதுதான் இங்கே இது வரைக்கும் இந்த 5 வருஷத்தில் நடந்திருக்கிற சம்பவம். மூன்றாவது ஒரு விஷயத்தை பேசுவோம். பிரச்சாரம் என்பது கொள்கையை சொல்லணும், மக்களுக்கு நான் என்ன செய்ய போகிறேன்றது சொல்லணும். உதயநிதி தான் தொடங்குறாரு. காலில் ஊழ்ந்து கிடக்கிறதே எடப்பாடிக்கு ஒரு பொழப்புன்ற மாதிரி வந்து ஏற்கனவே வந்து அம்மா காலை பார்த்து அம்மா காலில் ஊழ்ந்துட்டு இருந்தாருன்னு ஒரு படத்தை காட்டுறாரு. சசிகலா காலில் நெடுஞ்சான் கலையாக ஊழ்ந்துருக்கிறாரு. அதுக்கு பிற்பாடு டிடிவி தினகரன் காலில் விழுந்திருந்தார். அப்புறம் வந்துட்டு பன்னீர்செல்வம் காலில் விழுந்திருந்தார். இத்தனை பேர் காலையும் வாரித்தான் அவர் வந்து இன்றைக்கி அந்த இடத்துல உட்காந்துட்டு இருக்கிறாரு. காலை வார இவர் வந்து டெல்லிக்கு இப்போ வந்து டெல்லியினுடைய காலை பிடிச்சிட்டு இருக்கிறார். டெல்லி காலில் விழுந்துக்கிறார். முரட்டு அடிமையாக இருக்கிறாரு அப்படின்னு உதயநிதி பேசுகிறாரு. யார் முரட்டு அடிமையாக போய் உட்காந்து பிரதமரை வந்து வாங்கன்னு மகாபலிபுரத்தில் கூட்டின்னு வந்து விழா நடத்துனது? வெள்ளைக்கொடையை பிடிச்ச முரட்டு அடிமை யார் இந்தியாவில்? எடப்பாடி பிடிக்கல, வேறு மாநிலத்தில் இருக்கக்கூடிய எந்த முதலமைச்சரோ துணை முதலமைச்சரோ பிடிக்கல. இந்தியாவிலே தமிழ்நாட்டில் மட்டும்தான் பிரதமர் மோடிக்கு வெள்ளைக்கொடையை பிடிச்சிட்டு இருந்த ஒரு முரட்டு அடிமை வந்து திமுக கூட்டம் தான். ஆனால் அவர் உதயநிதி சொல்கிறாரு, முரட்டு அடிமை எடப்பாடி பழனிசாமி. நம்ம அவருக்கு வக்காலத்து வாங்கலை. நீங்கள் என்ன பிரச்சாரம் பண்ணுறீங்க? எதை சொல்லி கேட்குறீங்க? கொள்கையை சொல்லுங்கள், உங்கள் திட்டத்தை சொல்லுங்கள். நீங்கள் வந்தால் இதை செய்வோம் அப்படின்றத 5 வருஷத்தில் மக்கள் பார்த்துட்டாங்க. இந்த 1000 ரூபா கொடுத்தது சொல்லி காட்டிக்கிறீங்க, ஓசி பஸ்ஸு சொல்லிட்டு இருக்கீங்க. இன்ன வரைக்கும் அதை தாண்டி வேறு எதுவும் இல்லை. மீதி எல்லாம் கிணத்துல போட்ட கிடப்பு மாதிரி, கல் மாதிரி அப்படியே கிடப்புலேயே இருக்குது. நீட்டுக்கு நீங்கள் பண்ண துரோகம் மாதிரி வேறு இல்லை. இளைய தலைமுறை எல்லாம் உங்களை நம்பி 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 ஏமாந்தது தான் மிச்சம். இன்றைக்கும் துரோகத்தை பண்ணிட்டு இருக்கிறீங்க. இவர் சொல்கிறாரு, எடப்பாடியே காலில் விழுந்துட்டு இருக்கிறாரு. முதல்ல சசிகலா காலில், அப்புறம் முதல்ல ஜெயலலிதா காலில், அப்புறமா சசிகலா காலில், அது பிற்பாடு ஓபிஎஸ் காலில், அப்புறம் டிடிவி காலை வாரி விட்டுட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன். இவரை போல நான் இல்லை அப்படின்றாரு. அடிச்சாரு பதிலுக்கு. இப்போ கதற ஆரம்பிக்கிறது திமுக. பதிலுக்கு என்னன்னா, ஆமாம் அது அசிங்கமாக இருக்குது இல்லை, அது பால்டாய் யாருக்காக குடிச்சேன்னு கேட்குறாரு. இப்போ நீங்கள் எந்த அளவுக்கு இறங்க போய் கேட்டார், நீ பால்டாயில் குடிச்சிட்டு படுத்துனே யாருக்காக? அப்போவே போய் தொலைஞ்சிருக்கிறான். தமிழ்நாடு நல்லா இருந்திருக்கு, இந்த நிமிஷம்லாம் அனுபவிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு பேசுறது மட்டும் இல்லாமல், நான் அந்த டெல்லி காலில் விடுறேன் போகிறேன் முரட்டு அடிமையாக இருக்கிறேன், நீ ராத்திரியில் எந்த நடிகை காலை பார்த்துக்கிட்டு இருந்த நீ அப்படின்னு கேட்குறாரு. இது எவ்வளோ அசிங்கம் உங்களுக்கு? நீங்கள் என்ன புனிதர்கள் மாதிரியும், நீங்கள்லாம் யோக்கியர்கள் மாதிரியும் அரசியலை பேசுங்கப்பான்னாக்கா, அவர் காலில் விழுந்தான்னு சொன்னோன்னு இப்போ மக்கள் மத்தியில் எவ்வளோ அசிங்கமாச்சு உதயநிதிக்கு. ராத்திரியில் நடிகை காலை யார் பார்த்து நின்றதுன்னு கேட்குறாரு. இப்போ அப்புறம் எந்த நடிகை காலுக்காக நீ பால்டாயில் குடிச்சா அப்படின்னு கேட்குறாரு. இன்னொரு முறை குடிச்சிட, அது உடம்பு தாங்காது, பார்த்துக்கோ அப்படின்றாரு. இந்த அசிங்கம்லாம் வேணுமா உங்களுக்கு? குடும்பம் பின்னணி என்னன்னு முதல்ல நீங்கள் வந்த வழி எந்த வழின்னு பாருங்கள். தாத்தா காலத்திலிருந்து என்ன நீங்கள் இன்னொரு கட்சி போய் இந்த மாதிரிலாம் சொன்னீங்கன்னா பிரச்சாரமாக நீங்கள் பண்ணணும். நாங்கள் வந்தால் இதெல்லாம் செய்வோம், அதிமுக அரசு இதெல்லாம் செய்யவில்லை, இப்படிலாம் செய்தது அப்படின்னு நீங்கள் தெளிவாக அதை பேசி ஓட்டுக்கலுங்க. பிரச்சனையே இல்லையே. நீ வந்து எடுத்தோடனே இவர் அழுகிறார், ஒப்பாரி வச்சனே நான் வந்து எங்கள் அப்பாவுக்கு போய் உங்கள் அப்பாவுக்கு சுடுகாடு கேட்காம போ, அதுவாக நாட்டுக்கு பிரச்சனை சொல்லு. எத்தனையோ மாபெரும் தலைவர்லாம் வாழ்ந்துட்டு போனார். என்ன செஞ்சார் உங்கள் அப்பா கருணாநிதி? அவர் பெரிய அவருக்காக வந்து பேசி பாருங்கள். கலைஞரை பற்றி என்ன பேசக்கூடாது? பெரியாரே பரட்டி போட்ட அடித்த மண் இது. பெரியாரே ஒரு மண்ணு தான் சொல்லிட்டு போன இடம்.
இவரை வந்து எங்கள் அப்பாவை பற்றி பேசுவார். நாங்கள் எங்கள் அப்பாவுடைய கல்லறை சுடுகாட்டுக்காக வந்து கையை பிடிச்சி கெஞ்சணும், எடப்பாடிகிட்ட கொடுக்க மாட்டேன்னாரு. இதெல்லாம் பிரச்சாரமா உங்களுக்கு? உங்கள் அப்பாவுக்கு சுடுகாடு கேட்கறது பிரச்சனையா ஊர் மத்தியில் பஞ்சாயத்தா? அது கொடுத்தான்னா கொடுக்காட்டி போனா கொடுத்துருக்க கூடாது. நீதிமன்றம் உத்தரவு, பாட்டாளி மக்கள் கட்சி மனசு வச்சுதானே இது கிடைச்சது இந்த பிச்சை, இல்லைன்னா அது கூட இல்லை. ஒரு நீதிமன்ற உத்தரவு முடியாது, மாநில அரசுடைய கருத்தை கேட்டிருக்கணும் அப்படின்னு ஒரு அடம் முடிச்சு அன்றைக்கி நின்று இருந்தாருன்னா எடப்பாடி பழனிசாமி உங்களுக்கு இந்த இடம் கிடைச்சிருக்குமா? இப்போவும் மறுத்து மாநில அரசு மேல்முறையீடு கொண்டுட்டு போய் இதை இல்லை எடுக்கக்கூடாது, எதுவுமே இருக்கணும் எடுக்கக்கூடாது, இதெல்லாம் முதல்ல இருந்தது மட்டும்தான் இருக்கணும், ரெண்டாவது இதெல்லாம் வந்தது இருக்கக்கூடாதுன்னு செய்ய முடியுமா? முடியாதா? அவரை பார்த்துட்டு இவர் நாங்கள் கெஞ்சினோம். இப்போ அது அரசியல். அவங்க அப்பாவுக்கு சுடுகாட்டுக்கு இடம் கேட்குறதா பிரச்சனையா? அது கிடைச்சான்னா கிடைக்காட்டி போனேன் அவனுக்கு. நீ தான் நாடு முழுக்க சிலையை வச்சுன்னு சுற்றுனீங்களா? 4 வருஷத்தில் நீங்கள் 5 வருஷத்தில் சாதிச்சது என்னன்னா தடிக்கு உண்டா ஏம மாதிரி சிலை தான் நடக்குது. கலைஞர் பேரில் ஒரு நாடை நிறுவனம், பெரியாருக்கு இணையாக கலைஞர் சிலையை வச்சு முடிச்சுங்க. இதுதான் உங்களுடைய திட்டம், இதுதான் உங்களுடைய நோக்கம். இதை தாண்டி நீ வேறு என்ன பண்ணியிருக்கீங்க? பிரச்சாரத்தை எப்படி பண்ணணுன்றது இருக்குதுல்ல. நீ பேசுனா எங்கள் அப்பாவுக்கு இடம் கேட்டம் கொடுக்கல, உடனே அவர் அடித்தார் எடப்பாடி. உங்கள் அப்பா கருணாநிதி யாராருக்கெல்லாம் இடம் மறுத்தார்? ராஜாஜியிலிருந்து பெருந்தலைவர் காமராஜிலிருந்து எத்தனை பேருக்கு இடம் மறுத்தார்? அவர் முதலமைச்சராக இல்லை, அதனால் வந்து மெரினாவில் கொடுக்க முடியாது சொன்னதுங்க அப்பா கருணாநிதி. அவ்வளோ கருணாநிதி பண்ண துரோகம் தமிழக தலைவர்களுக்கு, தமிழர் தலைவர்களுக்கு, தமிழுக்காக இந்த மண்ணுக்காக ஊழலே இல்லாமல் வாழ்ந்துட்டு போன மாபெரும் தலைவர்களுக்கு கருணாநிதி மெரினாவில் இடம் கொடுக்கல. அதை போட்டு அந்த கடிதத்தெல்லாம் எடுத்து போட்டு மறுத்ததை எடுத்து போட்டு துரோகத்தம், கருணாநிதியினுடைய துரோகம், திமுகவுடைய துரோகம். உங்கள் வகையராவுக்கு மட்டும் மெரினாவில் ஒதுக்கிக்கணும், எங்களுக்கெல்லாம் வந்துட்டு வேறு எங்கன்னா கொண்டு வச்சுக்கிட்டு இருக்கணுமா? சொல்லுங்கள். மாபெரும் தலைவர்கள்லாம் இருக்கிறாங்க இங்கே, அவங்களுக்கெல்லாம் வந்துட்டு மெரினாவில் இடம் இல்லை, உங்கள் அப்பாவுக்கு மட்டும் கொண்டு போய் நீங்கள் வச்சுக்கிட்டீங்க. ஒரு நாடகம் மாதிரி அம்பலப்படுத்தி இன்றைக்கி சந்தி சிரிக்குது இந்த வார்த்தை. கருணாநிதி தமிழர் பெருந்தலைவர் காமராஜரை விட இந்த மண்ணுக்கு உழைச்சிது. ராஜாஜி அந்த குலக்கல்வி திட்டம்னு சொல்கிற அந்த ஒரு விடயத்தை தாண்டி இந்த மண்ணுக்கு எவ்வளவோ செய்த பார்ப்பான் இன்றைக்கும் பேசிகிட்டு இருக்கு. அந்த பார்ப்பான் காலை பிடிச்சி தான் அதிகாரத்தில் முதல்ல உட்காந்திங்க. அவருக்கு இடம் இல்லைன்னு சொன்னது நீங்கள். எவ்வளவோ வரலாறு வழி முழுக்க செய்த துரோகத்தை இப்போ எடப்பாடி பழனிசாமி போட்டு உடைக்கிறாரு. மக்கள் மத்தியில் நல்லா தெரியுது. நீங்கள் எதை எடுக்கிறீங்களோ ஆயுதமாக அதுவே உங்களுக்கு திருப்பி வரும். யார் எதை எடுக்கிறானோ அதிலே தான் உங்களுக்கு முடியுது. நீங்கள் அவதூறை கையில் எடுக்கிறீங்க திமுக, அந்த அவதூறே உங்களுக்கு பதிலாக வந்து முடியுது. விஷயத்தை பேசுப்பானா, நீ காலை பற்றி பேசுனீங்க, கடைசியாக நடிகை காலுக்குள்ளே வந்து நின்றுடுச்சா? பால்டாயில் குடிச்சு தொலைச்சிருக்கலாம், அப்போவே செத்து தொலைச்சிருக்கலாம், அந்த அளவுக்கு இறங்கி பேசுகிறார். நீங்கள் எந்த அளவுக்கு பேசுனா அவரும் அந்த அளவுக்கு தான் பேச முடியும். சொல்லுங்கள். நீங்கள் பெரிய பெரிய பரம்பரை, நீங்கள் பரம்பரை இந்த பரம்பரை இல்லை, உங்களுக்கு ஜமீன் பரம்பரை. அவர் சாமானிய மகன். அவர் ஜமீன் பரம்பரையில் வந்த நீங்களே அப்படி தரந்தாழ்ந்து பேசும்போது அவர் ஒரு எளிய விவசாய குடும்பத்தை வந்தால் இறங்கி அடிப்பார் தான், வாங்கி கதறீங்க. இப்போ வேறு எந்த பிரச்சாரமும் இல்லை. எங்கள் அப்பாவை பேசி விட்டார், எங்களை பேசி விட்டார், எங்களை பால்டாலி குடிச்சிட்டுன்னு சொல்லிட்டாரு, ஐயோ அப்படி பேசிட்டார், இதே தான் கத்தின்னு ஒரே கூப்பாடாக இருக்குது. கொய்யோ முய்யோன்னு கத்துது எங்கே பார்த்தாலும். இங்கே என்னடானா ஒருத்தர் சேகர் பாபு வந்துட்டு அவர் ஒரு சவாலாக எடப்பாடியை பற்றி. அவர் ஒரு காலகட்டத்தில் எங்களுக்கு 91 96 அந்த காலகட்டம்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, மதுசூதனன் வேறு ஒன்றும் இல்லை, அதிமுகவில் இருந்தார், மிகப்பெரும் டான் அப்படின்வாங்க. நீங்கள் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். அவரை மந்திரியாக இருந்தார் மதுசூதனன். அது வேணா, அவர் மதுசூதனன்னாக்கா தெரியும் உனக்கு, எல்லா விதமான பஞ்சாயத்துக்குமான அவர் தான். அவர் ஆள் இருக்க மாட்டேன், பேரை சொன்னால் போதும் நடுங்குவாங்க, பஞ்சாயத்து முடியும். நாங்களாம் கண் கூட பார்த்துருக்கோம் ஃபீல்டுக்கு வந்த புதுசு. அந்த மதுசூதனுடைய மச்சான் தான், உறவினர் தான் சேகர் பாபு. ஆளானப்பட்ட மதுசூதனே பிறகு எங்கே போனாலும் தெரியல, அந்த வரலாறே இல்லை, சோடே இல்லை. இவர் என்னவோ சென்னை மாநகரத்தின் மிகப்பெரிய வரலாற்று சோடே சேகர் பாபு தான்ன்ற மாதிரி இவர் பேசிக்கிட்டு எடப்பாடி காலில் விழுந்தோன்னா, இவர் காலில் விழுந்தது கொளத்தூர் தொகுதி வேட்பாளர் எடுத்து போட்டு அம்பலப்படுத்தார். சென்னைன்னு அவங்களுக்கு பட்டாவை எழுதியிருக்கு சேகர் பாபுன்னு, அதை தான் நம்மளும் பேசுகிறோம். இதை போல தான் இருந்தார் உங்களை நெருங்கிய உறவினர் மதுசூதனன் அதிமுகவில். இவரும் அதிமுகவிலேருந்து வந்தவர் தான். அதை தான் சொல்கிறார் அவர் வந்துட்டு, கொளத்தூர் தொகுதி வேட்பாளர் பாபு சொல்கிறாரு, நீ அதிமுகவில் இருந்து என்னென்னலாம் பண்ண, எப்படிலாம் காலில் வந்து நீ என்ன செய்தன்றது எல்லாமே இருந்தா, நீ காலில் வந்ததை பாருன்னு ஃபோட்டோ எடுத்து காட்டுறது. கேவலப்பட்டு நிற்கிது உங்கள் பிரச்சாரம். இதுவா பிரச்சாரம்? அன்றைக்கி தமிழ்நாட்டில் இதுவா பிரச்சனை? நான் வந்தால் இந்த தொகுதிக்கு இந்த மாதிரி ஒரு தொழிற்சாலையை கொண்டு வரேன், இப்படி கொண்டுட்டு இதை பேசுங்கய்யாண்ணா. காலில் விழுந்ததும் நடிகை காலை பார்த்ததும் பால்டாயில் குடிக்கிறதுமா இருக்குது நாட்டுக்கு இதுவாக முக்கியம்?
இப்போ கொய்யோ முய்யோன்னு கத்திங்கிறாரு கருணாநிதியினுடைய மகன் ஸ்டாலின் ஐயா அவர்கள் வந்து எங்கள் அப்பாவை பேசி விட்டார், இவர் எங்கள் அப்பாவை பேசி விட்டார், அவர் யார் தெரியுமா, தமிழன் யார், இதில் வந்து இடையில சொருவுனது ஒன்று அப்படின்னு. தமிழின தலைவர்னு யார் சொன்னாங்க அவரை? நாங்கள் தான் சொல்லிக்கிறோம், இவரே தான் சொல்லிக்கணும். உன் குடும்பத்துக்கு உழைச்சி உன் குடும்பத்துக்கு சொத்து இத்தனாயிரம் கோடி எழுதி வச்சுட்டு போனது நாங்கள் வந்து எதுக்கு கொண்டாடணும்? தமிழத்துக்கு என்ன செஞ்சார், தமிழ்நாட்டுக்கு என்ன செஞ்சார், என்னதான் அவர் நாளாக பொழந்து வச்சார் அவர் சொல்லுங்கள். போகிற போக்கில் அவர் தமிழ் இனத்தின் தலைவராக. அப்புறம் எங்கள் பக்கம் இருக்கிற ஆட்கள்லாம் எந்த இனத்தின் தலைவர் சொல்லுங்கள். அதனால் நிறைய விஷயங்கள் வந்து இப்போ நடந்திருக்குது. இது முழுக்க முழுக்க தேர்தல் பிரச்சாரமாக போகலை. எப்போவுமே திமுக வந்து வெற்றி கொண்டான்களை வச்சுன்னு தான் பேசும். வெற்றி கொண்டான் வந்து எப்படிலாம் பேசுவார், ரத்தத்தில் பேசி பெண்கள்லாம் இருக்கிறாங்கன்னு கூட பார்க்காத கைத்தட்டின்னு சேர்ப்பாங்க. ஒரு காலமும் இவங்க கொள்கையை பேசுனதே இல்லை. அதை உதயநிதி எடுத்துக்கிட்டார். உதயநிதியினுடைய வெற்றி கொண்டானுடைய அந்த பேச்சு அளவுக்கு வாரிசாக வந்துட்டார். கொள்கையை பேசுறதில்லை. இன்னும் வெற்றி கொண்டான் இப்படி தான் போகிற இடத்துலாம் ரட்டார்த்தத்தில் பேசி பேசி விசில் அடித்து இப்படியே தான் போச்சு. காலம் இப்படி தான் போச்சு. இந்த தலைமுறையை இப்படி தான் குட்டிச்சோறு ஆக்குச்சு. அந்த குட்டிச்சோறு ஆக்குற அந்த பேச்சை வந்து இப்போ உதயநிதி எடுத்துக்கிட்டார். எப்படி வளர்ந்துருக்கு பாரு இந்த புள்ள. இப்போ எடப்பாடி சொன்னது சரியாக தான், பால்டாயில் குடிச்சிட்டு அப்படியே போயிருக்கலாம், பழிச்சு வந்து எங்கே உயிரை எடுத்துன்னு இருக்குதுன்றார்ல, தமிழ்நாட்டு உயிரை எடுத்துகிட்டு இருக்குன்றார்ல, அப்படி தான் முடிஞ்சிருக்குது. இந்த பிரச்சாரத்தினுடைய அடுத்த கட்டம் என்னன்றதை நம்ம திரும்ப பேசுவோம். நன்றி, வணக்கம்.